PKN செய்திகளுக்காக புதியவன். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி திருவொற்றியூர் வடக்கு எர்ணாவூர் கிளைகள் சார்பில் பகுதி குழு உறுப்பினர் கே வெங்கட்டையா தலைமையில் மக்கள் சந்திப்பு பிரச்சார இயக்கம் எர்ணாவூர் முருகன் கோவில் அருகில் நடத்தப்பட்டது. இந்த பிரச்சார இயக்கத்தை துவக்கி வைத்து பேசிய 4வது வார்டு மாமன்ற உறுப்பினர் ஆர் ஜெயராமன் ஒரு கிளை வலியுறுத்தி பேசி வீடு வீடாக பிரச்சாரம் பொதுமக்களிடம் வழங்கப்பட்டு கோரிக்கைகளை பற்றி விளக்கினார். CPM பகுதி செயலாளர் எஸ் கதிர்வேல், கிரிஜா நகர் கிராம தலைவர் சுப்பிரமணியம், பிருந்தாவன் நகர தலைவர் கிளை செயலாளர் ஆறுமுகம், கிளை செயலாளர் ஆரோக்கியசாமி, பெண்கள் கிளை செயலாளர் தனலட்சுமி, கட்டுமான சங்கம் ஜெகன்மூர்த்தி, மாணிக்க வாசகம், கஜேந்திரன், ஞானப்பிரகாசம், மகாலட்சுமி நகர் கிராம நிர்வாகி கருணாநிதி, திருவீதியுலா அம்மன் கோயில் கிளையின் நிர்வாகி சசிஜான் ஆகியோர் கலந்து கொண்டனர். முக்கியமான பிரச்சனைகள்: பக்கிங்காம் கால்வாய் கரையை இருபுறமும் 1 மீட்டர் உயர்த்தி கட்ட வேண்டும். ரசாயன தொழிற்சாலைகளில் இருந்து வெளியேற்றப்படும் நச்சு கலந்த கழிவு நீர்களை கால்வாய் மற்றும் ஆறுகளில் விடக்கூடாது. தொழிற்சாலைகளில் கழிவுநீர் முறையாக சுத்திகரிக்கப்பட வேண்டும். அனல்மின் நிலைய சாம்பல் கழிவுகளை கால்வாய் மற்றும் கொசஸ்தலை ஆற்றில் கொட்டக்கூடாது. மீனவ மக்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க வேண்டும். குடிநீர் மற்றும் கழிவுநீர் மேலாண்மையை ஒழுங்குபடுத்த வேண்டும். குடிநீரில் புழுக்கள், பூச்சிகள் வருவதை தடுத்து சுத்தமான குடிநீர் அன்றாடம் வழங்குவதை உறுதி செய்ய வேண்டும். அனைத்து பகுதிகளிலும் பாதாள சாக்கடை திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும். மணலி விரைவு சாலையில் இரு பக்கமும் பராமரிப்பு சாலை அமைக்க வேண்டும். சத்தியமூர்த்தி நகர், ஜோதி நகர், முல்லை நகர் ஆகிய இணைப்புகளில் சிக்னல்கள் அமைக்க வேண்டும். எண்ணூர் முதல் கடற்கரை சாலை வரை ஒரு மேம்பால சாலை அமைக்க வேண்டும். எண்ணூர், திருவொற்றியூர் பேருந்து நிலையங்களிலிருந்து கூடுதல் பேருந்துகளை இயக்க வேண்டும். விம்கோ மெட்ரோ ரயில் நிலையத்திலிருந்து எண்ணூர் வரை மெட்ரோ ரயில் விரிவாக்கம் செய்து அங்கிருந்து மாதாவரம் மெட்ரோ ரயிலுடன் இணைக்கப்பட வேண்டும். அனைத்து விரைவு ரயில்களும் விம்கோ நகர் ரயில் நிலையத்தில் நின்று போக ஏற்பாடு செய்ய வேண்டும். விம்கோ நகர் சுரங்கப்பாதை வேகமாக முடிக்க வேண்டும். திருவொற்றியூர் அண்ணாமலை நகர் கேட் சுரங்கப்பாதை பணிகள் நடைபெறாமல் உள்ளது. பணிகள் வேகப்படுத்தப்பட வேண்டும். அரசு நிலங்கள், தனியார் நிலங்கள், ரயில்வே நிலங்கள், கோயில் நிலங்கள் போன்ற பகுதிகளில் நீண்ட காலமாக குடியிருக்கும் மக்களுக்கு பட்டா மற்றும் கிரய பத்திரம் வழங்கி அனைவருக்கும் குடியிருப்பை சொந்தமாக்க வேண்டும். நீர்நிலைகளில் உள்ள பகுதிகளை நீர்நிலைகளாக பராமரிக்க வேண்டும். அதே சமயம் நீர்நிலைகளுக்கு பாதிப்பு இல்லாத குடியிருப்புகள், தற்போது நீர்வரத்து இல்லாத பகுதிகள், பழைய விவசாய நிலங்கள் போன்ற நீர்நிலைகளாக பராமரிக்காத நிலங்கள், நீண்ட காலமாக குடியிருக்கும் மக்களுக்கு நிலவகை மாற்றம் செய்து பட்டா வழங்க வேண்டும். கோயில் நிலங்களில் குடியிருப்பவர்களுக்கு நியாய வாடகை நிர்ணயம் செய்வதில் உள்ள பிரச்சனைகள் தீர்க்கப்பட வேண்டும். பத்திரப்பதிவு இல்லாத இடங்களில் வசிப்போருக்கு தற்போது மாநகராட்சி வரி விதிப்பதில்லை. ஆனால் அக்குடியிருப்புகளுக்கு மின் இணைப்பு, குடிநீர் மற்றும் கழிவுநீர் இணைப்புகள் வழங்கப்படுவதில்லை. இது முக்கியமான வாழ்வாதாரத்திற்கான அடிப்படை வசதிகளை மறுப்பதாகும். எனவே இப்பகுதியில் தடையின்றி இணைப்பு வழங்க வேண்டும். உயர்நிலை மற்றும் மின் கம்பிகளை புதைவட கேபிள்களாக அமைத்து தர வேண்டும். ராமநாதபுரம் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் தாய் சேய் நலத்தின் நிலையங்களை அமைத்திட வேண்டும். வீடுகள் கட்டுமானத்திற்கு சுயசான்று முறையை உறுதிப்படுத்த வேண்டும். திருவொற்றியூர் பகுதியில் ஒரு நல்ல விளையாட்டு திடல் இல்லை. எர்ணாவூர் டாக்டர் அம்பேத்கர் விளையாட்டு திடலை மேம்படுத்தி அங்கு இளைஞர்கள் விளையாடுவதற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும். பேஷன் சாலையில் உள்ள விளையாட்டு மைதானத்தை மாநகராட்சி விளையாட்டு மைதானமாக ஏற்று நடைமுறைப்படுத்த வேண்டும். திருவொற்றியூர் பகுதிகளில் இருக்கக்கூடிய தொழிற்சாலைகளில் இப்பகுதியில் வசிக்கும் மக்களுக்கு வேலை வாய்ப்பில் முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டும் போன்ற தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது.